கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 46ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையால் கோபியர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தம், பகவான் ஸ்ரீஹரியின் வீணை இசையை செவிமடுத்ததும், தேவி ஸ்ரீ ராதையின் மயக்கம் குணமானது, வன ஓய்விடங்கள், நில ஓய்விடங்கள், நீர் ஓய்விடங்கள், மலை ஓய்விடங்கள் மற்றும் பகவான் ஸ்ரீஹரி, தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பிற அழகிய கோபியர்களுடன் ராச கிரீடை. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருவதை கண்டதும் அந்த பசு அழகிகள் அனைவரும் ஆனந்தமாக எழுந்து தங்கள் துக்கத்தை விட்டுவிட்டு ஆர்ப்பரிக்க தொடங்கினர். தேவி ஸ்ரீ ராதை சுயநினைவின்றி கிடந்தார். அவரது நிலையை கண்டு கோபகங்கள் பிரார்த்தனை செய்த போது பகவான் ஸ்ரீஹரி அவரை சுய நினைவிற்கு கொண்டு வர அந்த பிரஜ பூமியில் வன்சிநாதம் என்று அழைக்கப்படும் புல்லாங்குழல் நாதத்தை இசைக்க தொடங்கினார். அப்போதும் தேவி ஸ்ரீ ராதை எழவில்லை. இதனை கண்ட ஸ்ரீ ராதிகா வல்லப பகவான் ஸ்ரீஹரி அவருக்கு மீண்டும் வேணு கீதத்தை இசைக்க தொடங்கினார். அரசனே, அந்த பாடலை செவிமடுத்து தேவி ஸ்ரீ ராதை விழித்து கொண்டார். ஆனால் பிரிவினால் ஏற்பட்ட துக்கத்தை எண்ணி அவர் மீண்டும் சுயநிலை இழந்தார். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேணு கீதத்தால் மகிழ்ந்த சந்திரானனா என்ற நண்பரான கோபிகை அவரது கட்டளையை பெற்றவுடன் உடனடியாக ஸ்ரீ ராதாவை, தேவி ஸ்ரீ ராதையை சந்திராவளியை நோக்கி அழைத்து கூறினார். சந்திராவளி கூறினாள், ராதே, முன்னர் உன்னை துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் ஒரு யுகத்திற்கு பின்னர் திரும்பி வந்திருப்பது போல் தெரிகிறது. அதே தேவகி நந்தனன் அருகிலேயே அமர்ந்து தமது துயரங்கள் அனைத்தையும் போக்குவதற்காக புல்லாங்குழல் இசைத்தபடி ஒரு பாடலை பாடியுள்ளார். அழகிய ராச மேடையில் மிருதங்கம் மேளதாளங்களின் ஓசையுடன் இனிமையான நாதத்தில் இசைக்கப்படுகிறது. தேவ கன்னியர்களால் பணிவிடை செய்யப்பட்ட அன்னை தேவகியின் மைந்தனான மாதவன் புல்லாங்குழலில் பாடல்களை பாடிக்கொண்டு நடனம் ஆடுகிறார். அவள் தங்கத்தின் ஒளி வீசும் அழகிய மஞ்சள் நிற ஆடையை அணிந்துள்ளான். அவை அப்படியே இருக்கின்றன. அவரது மார்பு வைஜெயந்தி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நந்தனின் பிருந்தாவனத்தில் கோபிகை மண்டலி நடுவில் அமர்ந்து தேவகி நந்தனன் புல்லாங்குழல் இசைத்தபடி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அழகிய சந்திராவளியின் விழிகளால் முத்தமிடப்பட்ட தேவகி நந்தனன் புயல் வடிவில் பசுக்கள், கோபிகைகள் மற்றும் கம்ச வம்சத்தினரின் அன்பிற்குரியவனாக காட்டை எரிப்பதற்காக புல்லாங்குழல் இசைத்தபடி ஒரு பாடலை பாடியிருக்கிறான். கோபிகைகள் கைத்தட்டி தாளம் அமைக்க அந்த தான லயத்துடன் கூடிய ஆட்டத்தின் தாளத்தோடு தங்கள் தவறுகளின் மாயையை வெளிக்காட்டுபவர்கள் கோபிகைகளின் பாடல்களுக்கு செவிசாய்த்து தாங்களே புல்லாங்குழல் இசைத்தபடி பாடுகிறார்கள். தேவியே, உன்னுடைய மையல் நாயகனான மிகவும் அழகான நந்த இளவரசனான தேவகி நந்தனன் கிரீடங்கள், மாலைகள், புஜங்கள், கச்சைகள் மற்றும் செவி அணிகள் போன்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு உன் இன்பத்திற்காக புல்லாங்குழல் இசைத்து பாடத் தொடங்கியிருக்கிறான். தேவி சத்யபாமையின் பயத்தால் தேவலோக பாரிஜாதத்தை பிடுங்கி தன் பிரகாரத்தில் நட்டவரும் இடையர் பெண்களின் மற்றும் தேவியர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரும் யாருடைய தேவகி நந்தனன் ஆனவன் புல்லாங்குழலால் ஒரு பாடலை பாடினாரோ அந்த ராசநாதனான தேவகி நந்தனன் கரடிகளின் அரசனை வென்று அவரது இல்லத்திலிருந்து சமந்தக மணியை கொண்டு வந்து பூமியின் அதிபதியான உக்ரசேன மன்னருக்கு அச்சம் கொண்டவரைப் போல அர்ப்பணித்தவரும் இப்போது ராசமண்டலத்தில் புல்லாங்குழல் இசையில் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசரே, புல்லாங்குழல் வாசித்த ஷியாம சுந்தரரின் மகிமையை குறித்த வர்ணனையை செவிமடுத்ததும் பிரியமான தேவி ஸ்ரீ ராதை மகிழ்ச்சியுடன் எழுந்து தன் பிரியமானவரை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். பின்னர் பிருந்தாவனத்தின் அதிபதியான கோவிந்தன் பிருந்தாவன வாசியான தன் பிரியமானவளுடன் அந்த காட்டின் மரங்களின் அழகை கண்டு பிருந்தாவனத்தில் உலாவத் தொடங்கினார். அரசர்களிலேயே சிறந்தவரை பிறகு மழை காலத்தில்
பூசாரிகள் மேகத்தை சூழ்வது போல பிரஜத்தின் இளம் பெண்கள் சென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அனைத்து பக்கங்களிலிருந்தும் பிடித்தனர். அரசனே, ஷியாமசுந்தரன் இருந்த கோபியர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவம் எடுத்து அவர்களுடன் யமுனை கரைக்கு வந்தார். முற்காலத்தில் ஸ்ருதிகள் பகவானை சந்தித்ததில் மகிழ்ந்தது போலவே இடையர் பெண்களும் ஷியாமசுந்தரருடன் பரம ஆனந்தத்தை அனுபவிக்க தொடங்கினர். அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனுக்கு தங்கள் ஆடைகளால் ஆன இருக்கையை அளித்தனர். அரசனே, ஸ்ரீ ராதா ரமண நந்தனர் ராதையுடன் அந்த இருக்கையில் அமர்ந்தார். ஒரு அழகிய இடையர் பெண்கள் தங்கள் பக்தியால் இறைவனை அடக்கினர். தேவலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டிய அதே வடிவம், அதே திரிபுவன மோகன வடிவத்தை தான் அவர் அப்போது ராதை உட்பட அந்த இடையர் பெண்களுக்கு வெளிப்படுத்தினார். கோகுல சந்திரனின் அந்த மிக அற்புதமான அழகிய வடிவத்தை கண்டது அந்த அழகிய இடையர் பெண்களான கோபிகைகள் பரம சத்தியத்தின் பேரின்பத்தில் மூழ்கி தங்களை மறந்தனர். அவர்களுடன் தரையில் அலைந்து திரிந்த பின்னர் அவர்களின் பக்தியால் மெய்மறந்து ஷியாமசுந்தரர் ராதை மற்றும் இடையர்களுடன் யமுனை நதியில் நுழைந்தார். தேவர்களின் அரசனான தேவேந்திரன் மந்தாகினி நதியில் தேவ கன்னிகளுடன் உலா வருவதைப் போல பகவான் அந்த அழகிய பெண்களுடன் அங்கே உலா வந்தார். அரசரே, மாதவன் மாதவிக்கு நீர் ஊற்றத் தொடங்கினார். மாதவியும் மாதவனுக்கு நீர் ஊற்றத் தொடங்கினாள். அவர்கள் ஆவலுடன் ஒருவரை ஒருவர் நீரை தெளித்து கொண்டாடினர். மனிதர்களின் தலைவனை இடையர்களின் சடைகளிலிருந்தும் கூந்தல்களிலிருந்தும் உதிர்ந்த மலர்கள் பல வண்ண அச்சுக்களால் அலங்கரிக்கப்பட்ட நீல நிற தலைப்பாகையை போல யமுனையை அலங்கரித்தன. வித்யாதாரிகளும் தேவியர்களும் மலர்களை பொழியத் தொடங்கினர். அவர்களின் சேலைகளின் முடிச்சுக்கள் அவிழ்ந்தன. அவர்கள் மையலால் மெய்மறந்து மயங்கினர். ராஜேந்திரனே தமது நீர் விளையாட்டை நிறைவடைய செய்த பின்னர் ஷியாமசுந்தரரை யமுனை நீரிலிருந்து விளையாட்டாக வெளிவந்து கோவர்த்தன மலைக்கு சென்றார். அரசனும் அவரது தோழிகளான கோபியர்களும் அவருடன் சென்றனர். சிலர் தட்டுக்களை சுமந்து வந்தனர். பலர் சைவரை நீர் குடங்களை அசைத்தனர். மற்றவர்கள் வெற்றிலைகளை ஏந்தியிருந்தனர். கோபியர்களில் பலர் கண்ணாடிகளை ஏந்தியிருந்தனர். வேறு சிலர் பலவிதமான நகைகள் அடங்கிய பாத்திரங்களையும் இன்னும் சிலர் மலர் சுமைகளையும் சுமந்து வந்தனர். சிலர் சந்தன பாத்திரங்களையும் வேறு சிலர் பலவிதமான பாத்திரங்களையும் சுமந்து வந்தனர். சிலர் மருதாணியையும் வேறு சிலர் துணியையும் சுமந்து வந்தனர். சிலர் மேளங்களையும் சிலர் தாளங்களையும் ஏந்தியிருந்தனர். சிலர் மோரியஸ்தியும் சிலர் வீணையையும் ஏந்தியிருந்தனர். சிலர் தாளங்கள் ஏந்தியிருந்தனர். சிலர் பாடினர். பிரஜ அழகிகளின் வடிவத்தை எடுத்த 36 ராகங்களும் ராகினிகளும் கூட்டத்தில் இணைந்தன. முற்காலத்தில் தேவி ஸ்ரீ ராதையுடன் கோலோகத்திலிருந்து இந்திய நாட்டிற்கு வந்த கோபியர்கள் தேவி ஸ்ரீ ராதா வல்லபத்தின் அருகே பாடியும் ஆடியும் கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் மதன் மோகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீஹரி தனது புல்லாங்குழலால் பாடல்களை பாடி இசைத்து 3 உலகங்களையும் வசீகரித்து நடனமாடத் தொடங்கினார். ராசமண்டலத்தில் புல்லாங்குழல்கள், கை காப்புகள், மணிகள் மற்றும் சிலம்புகளின் கலகலப்புடன் கலந்த பாடல்களின் ஆரவார ஒலி எழத் தொடங்கியது. அரசனே, ஸ்ரீ ஹரிகா ராசத்தை கண்ட தேவர்களும் தேவியர்களும் மையல் வேதனையால் வானில் மயங்கி விழுந்தனர். சந்திரனின் ஒளியில் புத்திசாலித்தனமும் விளையாட்டுத்தனமும் கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மின்னலால் ஆன மாலையால் சூழப்பட்ட மேகத்தை அலங்கரிப்பது போல இடையர் பெண்ணின் வடிவில் சந்திரனால் சூழப்பட்டு நடனத்தின் வேகத்திற்கு ஏற்ப நடந்து சென்றனர். அந்த மலையில் மகா கிரிதர ஷியாமசுந்தரர் தேவி ஸ்ரீ ராதைக்கு மலர்கள், மகாவர்ணம், மை மற்றும் தாமரை இலைகளால் ஆன மாலைகளை அணிவித்தார். தேவி ஸ்ரீ ராதையும் குங்குமப்பூ, அகுரு மற்றும் சந்தனத்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முகத்தில் ஒரு அழகான தாமரை இலையை உருவாக்கினார். பிறகு தேவி ஸ்ரீ ராதை புன்னகைத்தபடி மெதுவான புன்னகையுடன் இறைவனின் திருமுகத்தை கண்டு மகிழ்ச்சியுடன் அவருக்கு பானம் வழங்கினாள். நந்தனனான பகவான் ஸ்ரீஹரி தனக்கு கொடுக்கப்பட்ட மணிகளை மிகுந்த அன்புடன் உட்கொண்டார்.
பின்னர் தேவி ஸ்ரீ ராதையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அளித்த மணிகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பக்தியால் உந்தப்பட்டு தன் கணவன் மீது பக்தி கொண்ட சகி தேவி ஸ்ரீ ராதை திடீரென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மென்ற மணிகளை எடுத்து விரைவாக தன் வாயில் போட்டுக்கொண்டார். பின்னர் பகவானும் தன் அன்பிற்குரியவரால் மெல்லப்பட்ட மணிகளை அவர்களிடம் கேட்டார். ஆனால் தேவி ஸ்ரீ ராதை அதனை கொடுக்கவில்லை. அவர்கள் பயபக்தியுடன் அவருடைய தாமரை திருவடிகளில் பணிந்தனர். பத்மா, பத்மாவதி, நந்தி, ஆனந்தி, சுக்தாயினி, சந்திராவளி, சந்திரகலா மற்றும் பந்தியா இந்த இடையர் பெண்கள் பகவான் ஸ்ரீஹரிக்கு உயிர் கொடுப்பவர்கள். பகவான் ஸ்ரீஹரி வசந்த காலத்தில் மகிமை நிறைந்த பிருந்தாவனத்தில் அவர்கள் அனைவருடனும் பல்வேறு விதமான ஆபரணங்களை அணிந்திருந்தார். அவர் காமதேவனை விடவும் அழகாக தோன்றினார். கோபியர்களில் சிலர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதடுகளில் அமிர்தத்தை பருகினார். அவர்களில் பலர் அந்த பரம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்கள் கரங்களில் கட்டினர். பின்னர் மதன் மோகனன் இருக்கிறார். இடையர் பெண்களின் மார்புகளில் குங்குமப்பூ பூசிக்கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பொன்னிறமாகி இணையற்ற பேரழகை பெற்றார். ராஜேந்திரரே, பின்னர் ஸ்ரீ கோபி ஜன வல்லபரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழகிய வாழை வனத்தில் கோபிகைகளுடன் ராச நடனம் ஆடினார். நரேஸ்வரரே, இவ்வாறு நித்திய ஆனந்தம் தரும் ஸ்ரீமத் பாகவதம் பெருமானின் துணையுடன் கோபிகைகள் அந்த குளிர்கால இரவு ராச மண்டலத்தில் ஒரு கணம் போல அழிந்தது. இவ்வாறு சாக்ஷுஷ மன்மந்திரம் நிறைவடைந்த பின்னர் நந்த நந்தனனான பகவான் ஸ்ரீஹரி நந்த பவனத்திற்கு சென்றார். ஸ்ரீ ராதா ரிஷபானுபுரத்திற்கு திரும்பினார், அதாவது பர்சானாவிற்கு சென்றார். மற்ற இடையர் குல பெண்களும் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பினர். அரசனே, பிரஜத்தின் இடையர்களால் பகவான் ஸ்ரீஹரியின் இந்த ராசவரதத்தை சற்றும் அறிய முடியவில்லை. தங்கள் பெண்கள் தங்களுக்கு அருகில் உறங்குவதை அவர்கள் கண்டனர். தேவி ஸ்ரீ ராதை மற்றும் பகவான் ஸ்ரீ மாதவரின் இந்த உன்னதமான அழகிய குணத்தை படிப்பவர்களும் செவிமடுப்பவர்களும் கோலோகத்தின் வற்றாத இருப்பிடத்தை அடைவார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் ராச கிரீடத்தின் நிறை என்று அழைக்கப்படும் 46ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.